தேவை என்றால் மட்டும் தேடி வரும் சில உறவுகளை தேவையே இல்லை என்று புறக்கணித்து விடுங்கள். தேவை என்றால் நம் முகவரியை தேடுவதும் தேவை முடிந்ததும் நம் முகத்தையே மறந்து விடுவதும் தான் இவர்களின் இயல்பு. இவர்களுக்காக நம் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நாமே ஏன் தொலைக்க வேண்டும்? அருகதை இல்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன் என்று புலம்பாதே. நல்ல வேளை, இப்போதாவது உண்மையை உணர்ந்து தப்பித்து விட்டோமே என்று நினைத்து மகிழ்ச்சியாக இரு. எந்த உறவு உன்னை கேவலப்படுத்துகிறதோ, எந்த உறவு உன்னை அவமானப்படுத்துகிறதோ, வாழ்வில் அந்த உறவு உனக்கு வேண்டவே வேண்டாம் என்றும் அந்த உறவு உன்னுடன் இருக்க தகுதி இல்லை என்றும் அந்த இறைவனை முடிவு செய்து விட்டான் என்பதை புரிந்து கொள். தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்பதால் மனதில் பட்ட காயங்கள் வேண்டுமானாலும் ஆறலாமே தவிர அந்த காயங்களால் ஏற்பட்ட தழும்புகள் காலம் முழுக்க மறையாமல் அப்படியே தான் இருக்கும். எதையும் பேசுவதற்கு முன் 1க்கு 2 முறை யோசித்துவிட்டு பேசுங்கள். கூர்மையான ஆயுதங்கள் ஏற்படுத்தும் காயங்களை விட பல நேரங்களில் நாம் பேசிவிடுகின்ற சில கடுமையான வார்த்தைகள் ஆறாத காயங்களை ஏற்படுத்தக்கூடியது என்பதை மறந்து விடாதீர்கள். சிலர் உரிமையாக அழைக்கிறார்கள் என்று நினைத்து உடனே ஓடி வந்து நிற்காதீர்கள். அவர்களுக்கு தேவைப்பட்டது நீங்கள் அல்ல, ஒரு வேலைக்காரன் என்பது உங்களுக்கு தெரிய வரும்போது மனம் உடைந்து விடுவீர்கள். பாம்பின் விஷத்தை விட மனிதர்களின் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளுக்குத்தான் விஷம் அதிகம். நீங்களும் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனமாக இருங்கள். அவசரத்திலும் ஆத்திரத்திலும் நாம் பேசிவிடுகின்ற சில கடுமையான வார்த்தைகள் மற்றவர்களை எப்படி காயப்படுத்துகிறது என்பதை அவர்கள் காயப்பட்ட பிறகுதான் நம்மால் உணரவே முடியும். காயப்பட்ட பிறகு அதை உணர்வதில் ஒரு பயனும் இல்லை. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். ஒருவரிடம் நீங்கள் எதையாவது எதிர்பார்க்கும் போதுதான் ஏமாற்றங்களையும் வலிகளையும் சந்திக்கிறீர்கள். மற்றவர்களிடம் நம்முடைய எதிர்பார்ப்புகளை குறைப்பதை விட தவிர்ப்பதே நல்லது. அப்போதுதான் வாழ்க்கையில் நமக்கு எந்த ஏமாற்றங்களும் இருக்காது. அவ்வளவு எளிதில் யாரும் நம்மை ஏமாற்றிவிடவும் முடியாது. காரணமே இல்லாமல் நம்மை விட்டு சிலர் விலகி செல்கிறார்கள் என்றால் அது எதனால் என்று ஆராய்ந்து உங்கள் மனதை நீங்களே புண்படுத்திக் கொள்ளாதீர்கள். நமக்கு நடக்கும் அனைத்துமே நமக்கான படிப்பினை என்று எடுத்துக்கொண்டு கடந்து சென்று விடுங்கள். அப்போதுதான் நம் வாழ்க்கை நிம்மதியானதாக இருக்கும். தவறான வழியில் சேர்க்கப்படும் செல்வமும் தவறான மனிதர்களின் சேர்க்கையும் நிச்சயம் ஒரு நாள் உன்னை தலைகுனிய வைத்துவிடும். எந்த வழியில் சேர்க்கப்படுகிறது என்பதிலும் யாருடன் சேர்ந்து இருக்கிறீர்கள் என்பதிலும் கவனமாக இருங்கள். ஒரே ஒரு பண தேவை சில தன்மானங்களையும் பல அவமானங்களையும் விலைக்கு வாங்கிவிடுகிறது. உறவுகளை சம்பாதிப்பதற்கு முன் பணத்தை சம்பாதிக்கவும் பழகிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பல உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தவிக்க விட்டு பிரிந்து செல்வதற்கும் பல இடங்களில் பணமே முக்கிய காரணமாக அமைந்து விடுகிறது. வாழ்க்கையில் பணத்திற்கான போராட்டம் அதிகமாகும் போதுதான் இங்கு பலருக்கும் அன்பு செய்ய நேரமே கிடைப்பதில்லை. அந்த நேரத்தில் நாம் இழப்பது தன்மானத்தை மட்டுமல்ல, சில நல்ல உறவுகளையும் தான். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவரை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் எதுவும் செய்யாமல் அவர்களை விட்டு அமைதியாக விலகிவிடு. ஏனெனில் உன் வெறுப்புக்கு முதலில் பலியாக போவது உன்னுடைய நிம்மதிதான். எப்போதும் ஒரே முகத்துடன் இருங்கள். ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் முகத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் மாற்றி பேசிய முகங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டால் பிறகு உங்களுக்கு முகம் இருக்காது யாரிடமும் முகம் காட்ட. நேர்மையாக இருப்பவர்களிடம் கர்வம் இருக்கும். துணிச்சலாக இருப்பவர்களிடம் உண்மை இருக்கும். தவறு செய்யாதவர்களிடம் தைரியம் இருக்கும். திறமையாக வேஷம் போடுபவர்களிடம் கூட இவை எல்லாமே ஒளிந்திருக்கும் தான். நாம் தான் பார்ப்பவர்களை எல்லாம் அப்படியே நம்பிவிடாமல் எல்லோரையும் பகுத்தறிய பழகிக் கொள்ள வேண்டும். எல்லோரையும் நம்பி உன் நிம்மதியை நீயே கெடுத்துக் கொள்ளாதே. முகத்திற்கு முன்னால் பாசத்தை காட்டி முதுகுக்கு பின்னால் வேஷத்தை காட்டும் உலகம் இது. எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்பிவிடாதே. நீ நம்பிய சிலர் கடைசியில் உன்னை நாதியற்று நடுத்தெருவில் நிற்க வைத்து விடுவார்கள். கலன்று விழுவதற்கு முன்பே நம்மோடு இருக்கும் சில போலி முகங்களை கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு தருணத்தில் தெரியப்படுத்தி விடுவார். அதை புரிந்து கொள்கிறவன் தெளிந்தவனாகி விடுவான். தெரிந்தும் பழகி கொண்டிருப்பவன் அடிபட்டுத்தான் திருந்துவான். அழகான நினைவுகள் இதயத்தில் இருக்கும் வரை எந்த உறவுக்கும் பிரிவு என்பதே இல்லை. அன்பு மறைந்து வஞ்சம் தொடங்குகிற புள்ளியில்தான் பிரிவுகளும் வருத்தங்களும் வாழ்க்கையை நிரப்பி விடுகிறது. அன்பு, இரக்கம், மரியாதை இவற்றையெல்லாம் யாரிடமும் எதிர்பார்த்து
வாழாதீர்கள். ஏனென்றால் இவையெல்லாம் மற்றவர்களிடமிருந்து நாம் பெறப்பட வேண்டியவை அல்ல, நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியவை. பெரும்பாலும் இந்த 3 வகையான உறவுகள் தான் நம் வாழ்க்கையில் இருக்கின்றன. காரணத்திற்காக பழகும் உறவுகள், காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள், காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள். இதில் இப்போது உங்களோடு இருக்கும் உறவுகள் எந்த ரகம் என்பதை புரிந்து கொண்டு யாரை கை கழுவ வேண்டும், யாரை கரம் பற்றி கொள்ள வேண்டும் என்பதை முடிவெடுங்கள். நல்லதை உன் பரம எதிரியே சொன்னாலும் அதை கேட்டுக்கொள். கெட்டதை உன் உயிர் நண்பனே சொன்னாலும் அதை காதில் வாங்காதே. சொல்வது யார் என்று பார்க்காதே, சொன்னது என்ன என்பதை மட்டும் பார். வாழ்க்கையில் ஒருபோதும் யாருக்கும் தீங்கு செய்து விடாதீர்கள். நல்ல பாம்பு கூட தொட்டவனை மட்டும்தான் தீண்டும். ஆனால் நல்லவன் விடுகின்ற சாபம் உங்கள் வம்சத்தையே தீண்டும். சுயநலம் என்ற ஒன்று வாழ்வில் வந்துவிட்டால் இரத்த உறவாக இருந்தாலும் சரி, மத்த உறவாக இருந்தாலும் சரி, ஒதுக்கப்பட்டுத்தான் நிற்பீர்கள். ஒருவரின் விக்கலுக்கு காரணமான உறவாக இருங்கள். ஒருபோதும் யாருடைய சிக்கலுக்கு காரணமான உறவாக இருக்காதீர்கள். நீங்கள் தரும் சிக்கல் தீர்ந்தாலும் அதனால் ஏற்படும் பிழைவை நீங்கள் சரி செய்யவே முடியாது. மேகத்திற்குள் அடைப்பட்ட நீர்த்துளியே மழையாகிறது. மண்ணுக்குள் அடைப்பட்ட விதையே மரமாகிறது. ஆழமாக உளப்பட்ட நிலமே பயிரை வளர்க்க தகுதி பெறுகிறது. உறவுகளால் உடைப்பட்ட மனம்தான் உறுதியாகவும் வலிமையாகவும் மாறுகிறது. யாருக்காகவும் நீங்கள் நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய மனதில் எந்த குற்ற உணர்ச்சியும் எழாத அளவுக்கு நல்லவனாய் வாழ்ந்து விடுங்கள், அதுவே போதும். பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உயர்த்தும் ஒன்றுதான் அன்பு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்கள் மீது நீ வைக்கும் அன்புதான் உன்னை மற்றவர்களின் உள்ளத்தில் உயர்ந்த இடத்தில் வைக்கும். எப்போதும் மற்றவர்களை குறை சொல்லும் யாரும் ஒருபோதும் தன் குறைகளை உணர்வதே இல்லை. தன் குறைகளை உணர்ந்தவர்கள் மற்றவர்களின் குறைகளை பெரிதுபடுத்துவதே இல்லை. உங்களுக்கு ஒருவர் துரோகமே செய்துவிட்டாலும் நீங்கள் அவர்களை எதுவும் செய்யாமல் அமைதியாக கடந்து சென்று விடுங்கள். அவர்களுக்கான கூலியை காலமும் கடவுளும் சரியான தருணம் பார்த்து தந்து விடுவார்கள். ஒருவருக்கு நீங்கள் கேடு நினைக்கும் போது உங்களின் எதிர்கால இன்னல்களுக்கு நீங்களே அடித்தளம் அமைக்கிறீர்கள் என்பதே யதார்த்தமான உண்மை. வானமும் பூமியும் நமக்கு சொந்தமில்லை. வாங்கி வந்த உயிரும் நமக்கு நிரந்தரம் இல்லை. வாழும் வாழ்க்கையும் நம் கையில் இல்லை. வாழும் வரை விதைத்துவிட்டு செல்வோம் பிறர் மனதில் ஆழமான அன்பையும் நல்ல நினைவுகளையும். நீ அனுபவிக்கின்ற வேதனை பலரை சிரிக்க வைத்தாலும் பரவாயில்லை. ஆனால் உன்னுடைய சிரிப்பு யாரையும் வேதனைப்படுத்தி விடாமல் இருக்கட்டும். இருக்கும்போது எதனுடைய அருமையையும் யாருடைய அருமையையும் நாம் தெரிந்து கொள்வதே இல்லை. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த பிறகு அல்லது இறந்த பிறகுதான் பெரும்பாலான மனிதர்கள் அதை உணரவே செய்கிறார்கள். என்ன செய்வது? வாழ்க்கையில் எல்லோருக்கும் அனுபவம் அப்படித்தான் கிடைக்கிறது. இருக்கும் போதே அவர்களின் அருமையை உணர்ந்து வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ பழகிக் கொண்டால் சொர்க்கம் என்று தனியாக ஒன்று தேவையே இல்லை. உங்களது கண்ணீரை யாரும் அறிவதில்லை. உங்களது வழிகளை யாரும் உணர்வதில்லை. உங்களது இழப்புகளை யாரும் தெரிந்து கொண்டதில்லை. ஆனால் இவர்கள்தான் உங்களின் குற்றங்களை மட்டும் பட்டியலிட்டு எல்லோருக்கும் பிரச்சாரம் செய்கிறார்கள். உங்களை பற்றி முழுவதும் தெரிந்து கொள்ளாத ஒருவரின் விமர்சனங்களுக்கு நீங்கள் ஒருபோதும் செவிசாய்க்காதீர்கள். நமக்கு ஏற்பட்ட சில காயங்கள் ஆறாமல் இருப்பது கூட நமக்கு நல்லதுதான். மீண்டும் அது போன்ற காயங்களை நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க. நமக்கு பதில் முன்னமே தெரியும் என்பதால் கேள்விகளையும் கேள்வி கேட்பவர்களையும் ஜெயித்து விட்டோம் என்ற அர்த்தம் அல்ல. பதில் தர முடியாத கேள்விகளும் பதில் தர அவசியமில்லாத கேள்விகளும் நிறையவே உண்டு. அதற்கெல்லாம் பதில் தருவதை விட அவர்களை ஜெயிக்க நினைப்பதை விட்டுவிட்டு அமைதியாக கடந்து செல்வதுதான் நமக்கு நல்லது. வெளியில் சிரிப்பவர்களுக்கு மனதில் வலிகள் உண்டு. அந்த வலிகளை மறைத்து கொண்டு வெளியில் சிரிப்பதுதான் உண்மையில் அவர்களின் வலிமை. ஒவ்வொருவருக்கும் அவர்களின் மனதை மிஞ்சிய நீதிமன்றமும் இல்லை, அவர்களின் மனசாட்சியை மிஞ்சிய நீதிபதியும் இல்லை. நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது இங்கு யாருக்கும் முக்கியம் இல்லை. ஆனால் உங்களை முழுமையாக நம்புகிறவர்களுக்கு எப்போதும் உண்மையாக இருங்கள், அதுதான் மிகவும் முக்கியம். யாரை பிரிந்த பின் உன்னால் இயல்பாக இருக்க முடியவில்லையோ அவர்கள்தான் உன் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள். உங்களை முழுதாக புரிந்து கொண்டவர்களை எதற்காகவும் பிரிந்து செல்லாதீர்கள்.
கொள்ளாதீர்கள். புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடாதீர்கள். மன காயங்கள் ஆறிய போதும் அந்த காயங்களை தந்தவர்கள் நம் நினைவுக்கு வரும்போது எல்லா வழிகள் மட்டும் ஏனோ ஒவ்வொரு முறையும் புதிதாகவே வந்து போகிறது. நீங்கள் யாருக்கும் அப்படி ஒரு வலியையும் காயத்தையும் தந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருங்கள். அழகான முகம் சிறிது காலம் மட்டுமே நினைவில் இருக்கும். ஆனால் அழகான நடத்தை தான் வாழ்நாள் முழுவதும் எல்லோருடைய நினைவிலும் இருக்கும். உங்கள் முகம் மற்றும் உடலின் அழகை விட உங்கள் நடத்தையின் அழகில் அதிக கவனம் செலுத்துங்கள். வாழ்க்கை உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் மறக்க முடியாத அழகான நினைவுகளாகவும் மற்றவர்களுக்கு நல்ல முன்னுதாரணமாகவும் இருக்கும். நம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் சரிப்பட்டு வராது என்பதை நாம் சரியாக பட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. வாழ்க்கையில் சிலவற்றை நாம் பட்டு தெரிந்து கொள்வதை போலவே மற்றவர்கள் பட்டதை தெரிந்து கொள்வது கூட நமக்கு நல்லதுதான். பதில் தெரியாமல் இருப்பதால் மட்டும் அமைதி வருவதில்லை. எல்லாவற்றுக்கும் அமைதி காப்பது நமக்கு பதில் தராமல் போகலாம். ஆனால் தெளிவாக யோசிக்க சந்தர்ப்பத்தை கொடுக்கும். அதன் பிறகு பதில் தானாகவே வரும். உனக்கு மன அமைதி வேண்டுமானால் உன்னோடு இருக்கும் யாருடைய குறைகளையும் பெரிதுபடுத்தாமல் அனுசரித்து வாழ பழகிக் கொள்வதுதான் ஒரே வழி. நீயுமா இப்படி என்ற வார்த்தையில் மிச்சம் இருந்த ஒரு துளி நம்பிக்கையும் உதிர்ந்து போன வலி மற்றும் அவர்கள் செய்த நம்பிக்கை துரோகம் இவைதான் நிறைந்திருக்கும். யார் தடுத்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதை மட்டும் யாருக்காகவும் தவிர்க்காதீர்கள். அதற்காக உங்களை யாராவது முட்டாள் பைத்தியக்காரன் என்று சொன்னாலும் பரவாயில்லை. நிம்மதி இல்லாத புத்திசாலியை விட சந்தோஷமான பைத்தியக்காரனே எவ்வளவோ மேலானவன் என்று கடந்து செல்லுங்கள். நம் மனம் எப்போதும் தெளிந்த நீரை போலத்தான் இருக்கிறது. நம் வாழ்க்கையில் வந்து போகும் முகவரி இல்லாத ஒரு சிலர் எரியும் கற்களால் தான் அது கலங்கிய நீராக மாறிவிடுகிறது. யார் எதை செய்தாலும் உங்கள் மனதை தெளிவாக வைத்திருப்பதில் மட்டும் நீங்கள் உறுதியாக இருங்கள். எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் உண்மையாக இருக்க முடியாது. ஆனால் நம்மை மட்டுமே முழுமையாக நம்பும் அந்த ஒரு நபருக்கு கண்டிப்பாக உண்மையாக இருக்க முடியும். அது கூட முடியவில்லை என்றால் நாம் மனித பிறவியாக இருப்பதே அர்த்தமற்றது. விலங்குகள் கூட ஒருவரை உண்மையாகத்தான் நேசிக்கின்றது. உங்களை முழுமையாக நம்புகிறவர்களுக்கு தயவு செய்து நீங்களும் உண்மையாக இருங்கள். கடினமான கஷ்டங்களை கூட தாங்கிக் கொள்ளும் இதயத்திற்கு ஒரு சில தரும் காயங்களை தாங்கிக் கொள்ளும் சக்தி இருப்பதில்லை. பல வழிகளை தாங்கும் இதயத்திற்கு சிலர் உதிர்க்கும் கடுமையான வார்த்தைகளை தாங்கிக் கொள்ளும் சக்தி இருப்பதில்லை. பல ஏமாற்றங்களை தாங்கிக் கொண்ட இதயத்திற்கு ஒரே ஒரு துரோகத்தை கூட தாங்கிக் கொள்ளும் சக்தி இருப்பதில்லை. கோபம் இருந்தால் திட்டி விடுங்கள். ஆத்திரம் இருந்தால் அடித்து விடுங்கள். உங்களையும் உங்கள் மனதையும் காயப்படுத்தி இருந்தால் மன்னித்து விடுங்கள். உங்கள் மௌனத்தை உடைத்துவிட்டு அவர்களோடு பேசிவிடுங்கள். அவர்கள் அன்பு ஆழமானதாக உண்மையானதாக இருந்தால் மட்டும். அன்பு, பாசம், அக்கறை இவையெல்லாம் பொய் என்று நிரூபிக்க வாழ்க்கை முழுக்க யாராவது ஒருவர் நம்மோடு இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதற்காக எல்லோருடைய அன்பும் பொய் என்று அர்த்தம் இல்லை. அன்பாக இருப்பவர்கள் எல்லோரும் உண்மையாகத்தான் இருக்கிறார்கள் என்றும் அர்த்தம் இல்லை. வாழ்க்கையில் யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கின்ற சந்தோஷமும் வேண்டாம். நாம் சந்தோஷமாக இருக்க யாரையும் கஷ்டப்படுத்திவிடவும் வேண்டாம். கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் மனதை தொட்ட சிறந்த வரி என்று கீழே கமெண்ட் செய்யுங்கள். படிக்க நான் ஆவலாக இருக்கிறேன். இது போன்று மேலும் பல ஊக்கமூட்டும் சிந்தனைகளை தொடர்ந்து பெற நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.